ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாஷிங் மிஷின் சாம்சங் 8 kg எக்கோ பபிள் வாஷிங் மிஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். டாப் லோடட் வாஷிங் மிஷின், லோ பட்ஜெட்லேயே நல்ல வாஷிங் மிஷின் நம்மளுக்கு கிடைக்கிது. இது ஜஸ்ட்டு 20,000 தான் ஆச்சு நான் வாங்கினது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி சோப்பு தூள் போடுறதுக்கோ இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்யூட் போடுறதுக்கோ நம்மளுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, ட்ராவ் மாதிரி. அதை எடுத்துகிட்டு சோப்பு தூள் போட்டுட்டு அப்புறம் அந்த 2 ஹோல் இருக்குல்ல, அங்கே சாஃப்ட்னர் ஊற்றிக்கிட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். நம்ம தானாகவே விட்டு அது லாக்காக சாஃப்டாக போய் அப்படியே லாக் ஆகிடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஃபுல்லாக டெம்பர்ட் கிளாஸ் தான். இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கிளாத் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நார்மலாக நம்ம துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி கொடுக்கும். குயிக் வாஷ் இருக்குது செகண்ட் ஆப்ஷன். சீக்கிரமாக துவைச்சி கொடுத்துரும். அடுத்தது டெலிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலிகேட்ஸ்னால் நம்மளோட ஸ்டோன் வச்ச சாரி அந்த மாதிரி கொஞ்சம் டெலிகேட். அதுக்கப்புறம் 4th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெட்ஷீட், போர்வை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அது துவைக்கும். அடுத்தது ஜீனு. அடுத்தது எனர்ஜி சேவிங்னா வேர்வை ஸ்மெல் அந்த மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறத அதில் போடலாம். அடுத்தது ரின்ஸு ஸ்பின்ஸ் அது மட்டும் தனியாக பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் டப் கிளீனிங். இதெல்லாம் நம்ம இங்கே சைக்கிளுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல ரைட் சைடில், அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம 1 2 3ன்னு காமிக்கும். அதில் வச்சு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன இதை போடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ நான் சும்மா நார்மலான கிளாத் தான் வச்சுருக்கேன். அதில் நம்ம குயிக் வாஷ் பண்ணி எப்படி துவைக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைக்கிளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் குயிக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மிஷினை ஓட விட்டுக்கலாம். செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மிஷினில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்லாம் போட்டோன்னே அது நம்ம செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அளவு எடுக்கும். எவ்வளோ துணி இருக்குது, எவ்வளோ நேரத்தில் போட்டு கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அதுக்கப்புறமா தான் டைமிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் பழைய தண்ணி அதுக்குள்ளே இருந்தாலுமே அதை வெளியில் போக வச்சுட்டு தான் அடுத்த துணியை அது துவைக்கும். ஃப்ரெஷ்ஷான இதை துவைக்கும். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு 43 மினிட்ஸ்னு நம்மளுக்கு பார்த்துட்டு கொடுத்துருச்சு. இனிமேல் அதுவே அழகாக ஓடி முடிச்சுட்டு ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் இடையில டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிசின்னு அதில் எரர் காட்டும். நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.